அடுத்தபடியாக தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினுடைய 2026ஆம் ஆண்டுக்குரிய திட்டங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த விடயம் தொடர்பாக பொது முகாமையாளர் தேசிய வீடமைப்பு இதில் மொத்தமாக 31 வீட்டு திட்டங்களுக்கான அனுமதி கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. 131 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. அதற்குரிய முன்னேற்றம் இங்கே காட்சிப்படுத்தப்படுகின்றது. இதுவரை செலவீனம் 2.25 மில்லியன் ரூபாவாக காட்டப்படுகிறது. அடுத்ததாக சமூக சக்தி தேசிய நிகழ்ச்சி திட்டம் சமூக சக்தி அபிவிருத்தி குழுக்களினுடைய விவரம் இங்கே யாழ்ப்பாண மாவட்டத்திலே உருவாக்கப்பட்ட குழுக்களின் விவரம் காட்சிப்படுத்தப்படுகின்றது. மொத்தமாக 435 கிராம அலுவலர் பிரிவுகளில் 434 கிராம அலுவலர் பிரிவுக்கான சமூக அபிவிருத்தி குழுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்ததாக இதுக்கு என்ன நீங்க அங்கீகாரம் கேட்கறீங்களா இல்ல அறிமுகத்துக்காக சொல்றீங்களா? அறிமுகம் முன்னேற்றம் இது அங்கீகாரம் அது நாங்க அங்கீகரிக்க நாங்க பொறுப்பு இல்லை. அதான் பதிவு செய்து கொள்ளுங்க. ஏன்னா பிரதேச சபைகள் மாநகர சபைகள் நகர சபைகள் இருக்கக்கூடியதை இந்த பிரஜாசக்தியை சொல்றீங்க சமூக சக்தி அதுக்கு நாங்கள் ஒத்துஇல்லை, அதுக்கு நாங்கள் சார்பு இல்லையா? அது படிவா தெளிவா இருக்கணும். கௌரவ அமைச்சர் அவர்களே, இதை நீங்கள் நான் போன முறை எடுத்த பொழுது ஏனையவர்களை உள்ளடக்கி இந்த தெரிவு நடைபெற உண்டு, நீங்கள் அதன்படி நடைபெற இல்லை என்று கருதுகிறேன். தயவு செய்தால் ஒருக்கா மீளாய்வு செய்யுங்கள். இந்த சமூக சக்தி சம்பந்தமாக தப்பான அபிப்பிராயம் உருவாகி ஒரு விடையை நான் சொல்றேன். முதல் நகர சபையில எடுத்து பாருங்க, நகர சபையில யார் இதுல உறுப்பினர்களா இருக்கிறாங்க? எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல எடுக்கப்படாம இருக்கலாம், அதுகள் இருந்தா அதுகளை நான் கடந்த முறை நான் சொன்னேன், அமைச்சர்கிட்ட நான் சொன்னேன் சம்பந்தமாக. இது சம்பந்தமாக நாங்க பிளெக்சிபிளா தான் இருக்கிறோம். சரியா? இதுல இருக்கிறது எல்லாம் இதுல இருக்கிற 90% ஆக்கள் வந்து வேற எதுவும் இல்லை. உண்மையில இது தேசிய மக்கள் சக்தி எந்த விதமான தொடர்பு இல்லை. பொதுவான ஆக்கள் அந்தந்த கிராமங்கள்ல இருக்கிறாங்க. தலைவர் வந்து மற்றவர்கள் கிராம சேவகர் எடுத்துக்கொள்ளுங்க. அவர் வந்து அரசாங்கத்துக்கு ஊழியர். டிஓ எடுத்துக்கொள்ளுங்க, போலீஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இது எல்லாத்தோடு இணைக்கப்பட்டு தான் இந்த வேலைகள் செய்யுது. அப்ப இந்த வேலைங்கிறது இது வந்து இந்த வருஷம் மாத்திரம் முடிகிற வேலை இல்லை, இது ஒரு நீண்ட நாள் வேலை. அப்ப இந்த வேலைக்கு தான் நாங்க செய்யணும். அப்ப அதுக்கு தான் நாங்க இந்த குழுக்கள் அமைச்சிருக்கிறோம். ஒரு குழுவுக்கு தலைமை தேசிய மக்கள் சக்தியை கொடுத்தும் கூட அவர் வந்து யூடியூப்ல காட்சி கொண்டிருக்கிறார், அந்த ரோட்ல வேலை செய்ய இல்லை. அப்ப இதுக்கு என்ன செய்யறது? அவர்களுக்கு எவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நான் சொன்னேன் இல்ல, எல்லா கட்சிகளுக்கும் சந்தர்ப்பத்தை கொடுப்போம் கொடுத்தும் அவர் ஒவ்வொரு நாளும் அவர் யூடியூப்ல போட்டு கொண்டிருக்காரா. நகரசபை தலைவர் வயது போயிட்டு அவருக்கு அப்ப வயது போட்டுனா வேற என்ன செய்ய போறாரு? அப்ப அவருக்கு எத்தனை வேலை, இந்த தேசிய மக்கள் சக்தியில் எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் வேலை கணக்கு பார்க்கறாங்க. ஆகவே தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய முழு பலத்தை பாவிக்கிறதுக்கு வடிவம் செய்யலாம். அதை விட்டு போட்டு இல்லாத ஒன்றை கொண்டு வந்து பூத்தி பிரச்சனைப்பட வேண்டாம் என்பதுதான். தலைவர் நீங்க சொன்னது போல ஒரு விஷயம், பிரஜாசக்தி இந்த சமூக சக்தி என்பது ஜனநாயக முறைப்படி எல்லாரையும் அரவணைத்து தெரிவு செய்யப்பட்ட உண்டல்ல. வெளிகாமம் வடக்கு சேமன் இப்ப சொன்னது போல அங்க 3 கிராம அலுவலர் பிரிவு மக்கள் குடியேற்றப்பட இல்லை. இன்றைக்கு 40 வருஷமா வெளியில் இருக்கு. எப்படி அதுக்கு நீங்க குழு தெரிஞ்ச நீங்கள்? அது என்ன அடிப்படை? அப்ப எவ்வளவு பெரிய ஊழல் சொல்லுங்க பாப்போம். நீங்க ஊழல் ஒழிக்கிறீங்க, நியாயம் பண்றீங்கள், தர்மம் பண்றீங்கள், அறம் பண்றீங்கள். இங்க இயங்காத 3 கிராம அலுவலர் பிரிவுக்கு 3 நீங்க அங்கீகரிக்க சொல்றீங்க, இதுல வந்து போடுறீங்க. அப்ப என்ன அரசாங்க அதிபர் டிடிபி இது என்ன 3 கிராம அலுவலருக்கு என்ன
தெல்லிப்பளை பிரதேச செயலாளர். கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த கொஞ்சம் பாருங்களேன். தெளிவுல நீங்க சொல்லுங்க, அவன் என்ன இது இயங்காத இடத்துக்கு இயங்குறதா காட்டுறேன்டா, இயங்குற இடத்துக்கு காட்டுறீங்களா? இல்லை சார், அந்த 3 பிரிவுகள் வந்து தெல்லிப்பள்ளியில் வந்து ஹை செக்யூரிட்டி ஜோனாக இருக்குது. ஆனால் அதில் 3 இடத்துல இருக்கிறார்கள் வந்து இடம்பெயர்ந்து வேறு வேறு பிரதேசங்களில் இருக்கிறோம் சார். அவர்கள் வந்து இப்போ நாங்கள் அவர்களை கூப்பிட்டு அவர்கள் தெல்லிப்பள்ளி பிரதேச பிரிவில் அதற்குரிய கூட்டங்களை வச்சு அந்த குழுவில் அந்த 3 கிராம பிரிவில் இருக்கிற இடம்பெயர்ந்து இருக்கிற மக்கள் இருந்தான் சார். அந்த குழுக்கள் மக்களை வந்து விடுங்கடன் போய் இருக்கிறது இடத்தை விடுங்கடன், மக்களை ரோட்ல வச்சு கொண்ட குழு தெரிஞ்சு என்ன போறீங்க? அது வேற பிரச்சனை. இந்த பிரச்சனை பேசுறது முதல்ல. கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த பிரஜா சக்தி என்பது உள்ளூராட்சி மன்றங்களுடைய அதிகாரங்களை பிரதானமாக மீறுகின்றது. அதே நேரத்தில் அரச நிர்வாக ரீதியாக இருக்கக்கூடிய நிர்வாக பொறிமுறைகள் எல்லாத்தையும் ஒரு செயலற்றதாக்குகின்றது. அந்த பிரஜாசக்தி தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட கடிதங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலே அவர்கள் பொறுப்பு சொல்லுதல், அரசு சார்பற்ற நிறுவனங்களை இணைத்து செயற்படுதல், அரசு செயல் திட்டங்களை ஒருங்கிணைத்தல் என்று கிட்டத்தட்ட ஒரு பிரதேச செயலாளருக்குரிய அளவுக்கு வழங்கப்படுகின்றது அதிகாரங்கள். அவர்களுக்கு சம்பளம் இல்லை என்பதும் அந்த வரப்பிரசாதங்கள் தொடர்பாக ஒன்றும் குறிப்பிடப்படவில்லை என்பதும் தான் அங்கே இருக்கின்ற ஒரே ஒரு SLS அதிகாரியிலே இருக்கின்ற விடயங்களை காட்டிலும் இருக்கின்ற ஒரு குறைபாடாக இருக்கின்றதே தவிர மிச்ச எல்லாத்தையும் வழங்கினால் நாங்கள் கேட்கின்றோம், ஒவ்வொரு கிராமத்திற்கும் மக்களால் தேர்தல் நடாத்தப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட வட்டார உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், அங்கே தெரிவு செய்யப்பட்ட பிரதேச சபை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே நேர்முக தேர்வுகளிலே பங்கு பெற்று கிராம மட்டத்திலே உலகளவிலே பார்க்கப்போனால் 3-4 உத்தியோகத்தர்கள் ஒவ்வொரு கிராமங்களிலும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் தலைவராக திடீரென்று ஒரு கட்சி நியமனமாகத்தான் அங்கே பிரஜாசக்தி தலைவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அரவாசி விடயங்களின் அடிப்படையிலே அவர்கள் அரச நிர்வாகத்திலே முறைகேடான தலையீடுகள் காணப்படுகின்றது. அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது நல்லாட்சி என்று பல தடவைகள் சொன்னீர்கள். இந்த நல்லாட்சி தத்துவத்துக்கு இது முரணான விடயம். அதே நேரத்தில் நீங்கள் சொல்லலாம், அது சுற்று நிருபங்களின் அடிப்படையிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. சுற்று நிருபத்தை வெளியிடுவதற்கான அதிகாரம் இருக்கின்றது. அது ஆனால் இந்த இடத்திலே ஒரு இருக்கின்ற அரச நிர்வாக பொறிமுறையை அல்லது இருக்கின்ற ஒரு ஜனநாயக பொறிமுறையை நாங்கள் குழி தோன்றி புதைத்துவிட்டு எல்லாவற்றுக்கும் பரலாக இன்னொரு நிர்வாக முறைமையை ஏற்படுத்தி கொண்டு போவதாகத்தான் இந்த விடயம் இருக்கின்றது. இந்த பிரஜாசக்தி என்ற விடயத்திலே சரியான சம்பாசனைகள் இடம்பெற்றிருக்க வேண்டும். அப்படி சம்பாசனைகள் இடம்பெற்றால் இது கட்சி ரீதியான முழுமையான ஒரு அழகாக அமைந்திருக்காது. ஆனால் யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற நிலைமைகள் முழுமையாக கட்சி ரீதியான நிலைமைகளாகத்தான் இருக்கின்றது. அமைச்சர் அவர்களே, சுருக்கமாக இது ஜனநாயக விரோதமான அடிப்படை மீறலான ஒரு முயற்சி. நீங்கள் அரசாங்கம் செய்கிறது அது வேறு, சட்டபூர்வமானதும் அல்ல. அதபடியால் இந்த அமுலாக்கத்தோடு அந்த வகையில் நான் அமைச்சர் அவர்கள் சீர் செய்வதாக சொல்லியிருக்கிறார். தயவு செய்து அதை மீளாய்வு செய்கிறது தான் நான் எதிர்ப்பு சொல்கிறேன். ஒரு ஜனநாயக தன்மையில் மக்கள் பங்களிப்பு தேவை என்றால் அது முறைப்படியாக செய்யப்பட வேண்டும். இங்கே அது இல்லை. ஒரு சுற்றறிக்கையே அது ஜனநாயக விரோதம். நான் மீள செய்ய விரும்பவில்லை. நாங்கள் அரசாங்கத்தோடு இன்றைக்கு நன்மதிப்போடு தான் செயல்படுறோம். அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனபடியால் இதை நீங்கள் நான் கௌரவ அமைச்சர் கேட்கிறது, இதை மீளாய்வு செய்யுங்கள். இந்த நியமனங்களை நன்றி நன்றி ஐயா. ஒரு விடயத்தை இந்த பிரஜாசக்தி இல்ல பிரஜாசக்தி சம்பந்தமாக நான் ஒரு விடயத்தை சொல்லணும். இதுல இருக்கின்ற உறுப்பினர்கள்ல கூடுதலான உறுப்பினர்கள் வேறு யாரும் தமிழரசு கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் சரியா
முழுமையாக தேசிய மக்கள் சக்தி தான் இந்த பெரியார் சக்தி சம்பந்தமாக பல பிரதேச சபைகளிலே அரசாங்கத்துடைய வேலை வந்து உண்மையிலே இங்க வந்து இந்த பிரதேசங்களை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கிறது. அப்ப அந்த வேலைகளுக்கு மேலே எங்களுக்கான பொறிமுறை ஒன்று தேவை இருக்குது. அப்ப அந்த பொறிமுறை அமைக்கப்பட்டிருக்க தவிர வேற எதுவும் இல்லை. அப்ப அதுல நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா, அதுல மற்ற கட்சியை சார்ந்த உறுப்பினர்களும் வந்து கலந்து கொள்ளலாம், அவர்களும் உறுப்பினராக மாறலாம். உறுப்பினர்களா இல்லாத இடங்களை நீங்க ஏதாவது ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க, அது சம்பந்தமாக கன்சிடர் பண்றோம். அல்லது இது சம்பந்தம் பெரியார் சக்தி கொண்டு வரப்பட்டதன் நோக்கம் பல சபைகளிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அரச உத்தியோகத்தர்களுடைய ஊழல்களும் அரச உத்தியோகத்தர்களுடைய அந்த அசம்பந்த வேலைகளை திறம்பட செய்யாத நோக்கத்துக்காகவும் சமூக அமைப்புகளினுடைய ஊழலை ஒழிப்பதற்காகத்தான் இந்த பெரியார் சக்தி கொண்டு வரப்பட்டதாக பல இடங்களிலே பேசப்பட்டிருக்கின்றது. அரச உத்தியோகத்தர்களை மெயினாக குற்றம் சுமத்தி அவர்களுடைய ஊழலை போக்குவதற்காகத்தான் இந்த பெரியார் சக்தி கொண்டு வரப்பட்டதாக பல இடங்களிலே பேசப்பட்டிருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் இப்போ திருப்பி சொல்றேன், இந்த தெரிவு முறைப்படியாக நடத்தப்படவில்லை. சரி சரி இல்லாவிட்டால் அது நாங்கள் எங்களுடைய அது அந்த தவறான தலைவர் விஷயத்தில் தலைவர் ஆர்வா சொன்ன வச்சுக்கொண்டு அந்த கருத்தை நீங்கள் சொல்லக்கூடாது. அது பிள்ளையாக கருத்து நான் மறந்து வைக்கிறேன் அந்த விஷயம். தலைவர் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த பிரஜாசக்தி விஷயத்தில் இதில் ஒரு ஐயாவரால் சொன்ன மாதிரி வந்து இந்த திணைக்களங்களில் இருக்கிற அரச உத்தியோகத்தர்கள் ஊழல், நேர்மை இல்லை, பொறுப்பற்ற தன்மை என்ற விடயங்களை மையப்படுத்தி தான் அந்த விடயங்கள் முன்னகர்த்தப்படுவதாகத்தான் காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்லி சொன்னால், அவ்வாறான ஒரு அணுகுமுறையின் அடிப்படையில் ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில் இந்த அமைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டு. நான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய சார்பாக நான் என்னுடைய கருத்தை பதிவு கொஞ்சம் ஒரு நிமிஷம் தாங்க, கொஞ்சம் ஒரு நிமிஷம் தாங்கோ தலைவர், ஒரு நிமிஷம் தாங்கோ. இப்ப இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பிரஜாசக்தி என்பது வந்து பிரதேச செயலகங்கள் உள்ளிட்ட அரசு திணைக்களங்களை பலவீனப்படுத்தி அரசாங்க உத்தியோகத்தர்களை வந்து மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி நீங்கள் செய்கிற ஒரு காரியம். அந்த அவ்வாறான ஒரு செயல்பாட்டை வந்து நீங்கள் செய்கிறது பொருத்தமில்லை. அதிகாரிகள் யாராவது தவறிழைக்கிறார்கள், கடமையில் செய்யாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்துவிட்டு ஒரு உறுத்தியவர்களை சட்டமுறைப்படி நியமித்து வந்து அந்த திணைக்களங்களை வினைத்திறன் ஆக்குற வகையில் செயல்பட வேண்டுமே தவிர, ஒரு கட்சி தன்னுடைய விருப்பம் போல வந்து முழு அரச திணைக்களங்களையும் காலடியில் விழுத்துற மாதிரி ஒரு அணுகுமுறையை கையாளுறது வந்து தவறு. அது ஒரு நீங்கள் சொல்ற மாதிரி வந்து ஒரு நல்லாட்சி தத்துவம் என்றதுக்கு வந்து 100% எதிரானது. இது முற்று முழுக்க வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இந்த திட்டத்தின் கீழான செயல்பாடுகளை வந்து கைவிட்டு பிரதேச சபைகள் இருக்குது, மக்களால் தெரிவு செய்ய 30-40 ஆண்டு கால யுத்தத்தால் வந்து பிரதேச சபைகளுக்கு நிதி இல்லை. அப்ப நிதி கிடைக்கிற நேரத்தில் அவர்கள் வந்து தங்களோட ஆற்றல் ஆளுமைகளை வளர்த்துக் கொள்ள முடியல. அப்ப இன்றைக்கு கிடைக்கிற நிதியை நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தால்தான் அவர்கள் வந்து தங்களோட ஆற்றல் ஆளுமைகளை வளர்த்துக் கொள்ள முடியாது. அதை தயவு செய்து வந்து நீங்கள் உங்களோட திட்டத்தை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இதுக்கால ஒதுக்கப்படுகின்ற நிதி வேற எங்கேயும் போகுதா இல்லை, அந்தந்த கிராமத்துக்கு தான் போகுது. அப்ப அதனால இந்த நிதி ஒதுக்கீடுகள் வந்து உண்மையிலேயே தாங்களுடைய பிரதேசத்துக்கும் சரி பிரதேச சபைகளுக்கும் உந்து சக்தி அமைப்பை தவிர எந்த விதமான பிரச்சனை வர போறது இல்லை. இப்ப நாங்க மற்ற நிறுவனங்கள் இருக்குதானே, சமூர்த்தி இருக்கு, அது சம்பந்தமா நம்ம என்ன சொல்றோம்? அப்பா சரியா இதுலயும் எதுவுமே அப்படிதான், இது அதே கட்டமைப்பு தான் இருக்கு. அதனால போக போக தெரிஞ்சுக்கணும். ரைட், உங்களுக்கு ப்ரொபோசல்கள் தான் ரைட். இதுல முக்கியமா இந்த பிரஜாசக்தி அண்மையில நேற்றைய தினம் மருதங்கணியில பிரதேச மருதங்கணி ஒருங்கிணைப்பு உபகுழு கூட்டம் நடைபெற்றிருக்கு. இதுல பிரதேச தவிசாளரையோ மாற்று கட்சி எந்த ஒரு கௌரவ உறுப்பினர்களையோ அழைக்கவில்லை. ஆனா இதுல பிரஜாசக்தியினுடைய உறுப்பினர்களும் என்பிபியினுடைய பிரதேச உறுப்பினர்களும் தான் அழைக்கப்பட்டிருக்கு. ஆனா பிரதேச உபகுழு கூட்டம் மட்டும் சொல்லி இருக்கு. ஆனா பிரதேச சபைக்கு எந்த ஒரு அழைப்புமே விடப்பட இல்லை. இதுல டிஎஸ் இருக்கிறார், டிஎஸ் இருக்கிறார், நீங்க சொல்லுங்க அழைப்பு இல்லையா?
அழைக்கப்பட்டது. எந்த ஒரு கடிதமும் எங்களுக்கு தெரையும் இல்லை, இந்த அழைப்பும் விட இல்ல. உங்களுக்கு அழைப்பிடப்பட்டது நீங்க வேணுமென்றா விட்டுட்டு இங்க வந்து கதையை மாற்ற இல்ல இல்ல எந்த ஒரு இதுவும் இல்ல, எந்த அழைப்பும் விடப்பட இல்ல. இது ஒரு பிள்ளையான எந்த ஒரு மாற்று கட்சி உறுப்பினர்கள் எவருமே இந்த கூட்டத்துக்கு வர இல்லை, எவருக்குமே அழைப்பு விடப்படவில்லை. அழைப்பு விட்டது இப்ப நீங்க இல்லைங்கிறீங்க. டிஎஸ் தேசிய ரீதியாக நடைமுறைப்படுத்துகின்ற வேலை திட்டம், தேசிய ரீதியான அமைப்பு, அதனால விட அது அந்த வகையில போகட்டும். மேலதிகமாக பிரச்சனை சொல்லுங்க. கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் கூறியிருந்தீர்கள் முழுதாக இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் தான் இந்த பிரஜா சக்தியில அங்கம் வகிக்கிறார்கள் என்று. எங்களுடைய யாழ் மாநகர சபையிலே 13 உறுப்பினர்கள் இருக்கிறோம், ஒருவர் கூட இந்த பிரஜா சக்தியில அங்கம் வகிக்கல. நான் சொல்றது நகரசபை உறுப்பினர்கள் அல்ல, அதாவது இந்த அங்கத்தவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு உங்களோட கட்சிகள் அல்லது மற்ற கட்சிகள் எல்லா கட்சிகளும் சார்ந்தார்களும் இருக்கிறாங்க. முழுதாக இது உண்மைக்கு புறம்பான வந்து எங்களோட கட்சி மாத்திரம் இல்லை, எல்லாம் எங்களுடைய கட்சி அங்கத்துவம் வைக்க வேண்டும் என்றோ அல்லது இன்னும் ஒரு கட்சி அங்கத்துவம் வைக்க வேண்டும் என்றோ முடியாது. முறைமைக்கும் தவறு என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். சரி, நன்றி. நான் கேட்டதுக்கு நீங்க விடுதலையில் எனக்கு அந்த 3 சபை எப்படி அமைச்சீங்க? ஆக்கள் இல்லாத இடத்துல அந்த 3 சபை எப்படி அமைச்சீங்க? எங்க பிரதேச செயலாளர் சொல்ல இல்லையே தெளிப்பட ஆக்கள் இன்னும் இல்லாத. அதே போல இங்க பாருங்க, ரப்பர் முத்துரைக்கு 12 லட்சம் செயலாளர் சொல்லுங்க, நீங்க எத்தனை லட்சங்கள் செலவழிக்கிறீங்க இந்த சபைக்காக? பிரதேச செயலாளர் வர இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த செல்லிப்பள்ளியில் இருக்கிற 3 உயர் பாதுகாப்பு நிலையங்களுக்கும் அந்த பிரிவில் இருக்கிற கிராம மக்களுக்கு வேற வேற இடங்கள்ல வேற எந்த ஒரு அரசியல் கட்சியையும் அந்த இதுக்கு இணைக்கவும் இல்லை, எங்களுக்கு எந்த அழைப்பும் வர இல்லை. நீங்கள் நியாயப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்களே தவிர இதில் தவறு இருந்தால் இதை நாங்கள் மாற்றி அமைக்கிறோம், இல்லாவிட்டால் இதை நாங்கள் ஏதாவது மாற்றங்கள் செய்கிறோம்னு நீங்கள் சொல்ல இல்லை. மத்திய அரசாங்கத்தால் எடுக்கிற முடிவுகள், மத்திய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டிருக்கின்ற சுற்றறிக்கைகள், அந்த சுற்றறிகளுக்கு ஏற்பதான் இது நடைபெறும். எந்த விதமான சிக்கலும் கிடையாது. அப்படின்னா நீங்கள் அந்த பிரஜா சக்தியை அதிகாரத்தை கொடுத்து இந்த சபையை நீங்கள் அவன் பிரதேச சபைகளுக்கு வகுப்பளிக்கணும். தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் பிரிவில் நீங்கள் கேட்கிறது போல 3 கிராம அலுவலர் பிரிவு விடுவிக்கப்படவில்லை. ஆனால் அதுக்குரிய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டிய தேவைக்காக பிரதேச செயலாளர் அந்த கிராம அலுவலர் பிரிவுக்குரியவர்களை அழைத்து கலந்துரையாடலை மேற்கொண்டு அதற்குரிய முதல் கட்ட நடவடிக்கையை மட்டும்தான் எடுத்திருக்கிறார். அதற்குரிய 2ஆம் கட்டமாக இதில் கிடைக்கப்படுகின்ற நிதியில அடுத்த கட்டம் அபிவிருத்தி திட்டங்கள் வரையில அந்த கிராம பிரிவு விடுவிக்கப்படாதபடியால அங்கு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படாது. ஆனால் இது 2 விஷயம், ஒன்று அபிவிருத்தி திட்டங்கள் சார்ந்ததாக இருக்கும், அடுத்தது இந்த என்ன சொல்றீங்க சொப்பம்போனன், அதாவது ஒன்று அபிவிருத்தி திட்டங்கள் வரைக்கல இதுக்கு போகாது. ஆனால் ஒரு சொப்பம்போனன் நடவடிக்கைகள் அந்த திட்டங்கள் சம்பந்தமாக நாங்கள் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக தான் அது உருவாக்கப்பட்டிருக்கு. அப்படி இல்லையே, பிரதேச சபைகளுக்கு ஒதுக்குற நிதி அது பிரதேச கூட்டம் நடக்கலையா தான் அவையெல்லாம் பேசி தெரிவிக்கணும், முகநூல்ல பதிவு செய்யணும். கொஞ்சம் பிரதேச தெளிவுபட அந்த கூட்டம் நடக்க இல்லையா? கூட்டம் மக்களையும் தெரிவு செய்துதான் அதுல தந்திருக்கிறோம். ஆகவே கூட்டம் நடந்திருக்கு. அபிவிருத்தி என்று சொல்லி வரையில் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்துறதுக்கு இடம் விட்டால் நடைமுறைப்படுத்தப்படும். அவ்வளவுதான். நீங்க கூட்டம் நடக்கையில் நீங்கள் பிரதேச சரி, அதை நாங்க அனுப்பி வைக்கிறோம். இல்ல அந்த அந்த 3 சபைகளுக்குமான உறுப்பினர்கள் யாருங்கிறது விவரத்தை கொடுங்க. சரி,
ரைட் நன்றி. பட் சார் இதில் அந்த ஒதுக்கப்படுற நிதியில சார் 50% நிதி வந்து கிராம அலுவலர் பிரிவுகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் ஒதுக்கப்படும். நாங்கள் இந்த கிராம அலுவலர் பிரிவுகளில் அந்த குழுக்கள் இல்லை என்று சொன்னால் அந்த நிதி ஒதுக்கீடுகள் திரும்பி போக வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது சார்.